السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. உலகை படைத்தவரை வாழ்க்கை கொண்டிருக்கக்கூடிய ரசிகனாவிற்கு எல்லா போலும் மேலும் மக்களுக்குமான நசிமான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சட்டம் பேசாத பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் அமுதாக்கள் வழிமார்கள் நாமக்கும் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் கூறாமல் நிலைநிறுத்தமா. அல்ஹம்துலில்லாஹ், தினம் ஒரு டாபிக்ல பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருப்பது வாலிப பருவம். இயல்பா நாம் பிறந்த குழந்தை பருவம் என்பது அது அறியாமை பருவம் என்பதாக சொல்லுவாங்க. வயோதிகம் என்பது அந்த இயலாமையான பருவம். இந்த இரண்டுக்கும் நடுப்பட்ட அந்த பருவம் தான் வாலிப பருவம். ஒரு மனிதன் தன் பல்வேறு விஷயங்களை செய்வதற்கும் இபாதத் ரீதியாகவும் சரி அவன் சாதிப்பதற்கு ஏற்ற பருவம் தான் இந்த வாலிப பருவம் என்பதாக சொல்லுவாங்க. வாலிப பருவத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினார், அல்லாஹ்வுல்லதி கலகக்கும் மின் தஃபின் சும்ம ஜஅல மின் பஅதி தஃபின் குவ்வா. அல்லாஹ் உங்களை ஆரம்பமாக குழந்தை பருவமான உங்களை பலகீனமாக படைத்தான், பிறகு உங்களை அல்லாஹ் வலுப்படுத்தினான், பிறகும் அல்லாஹ் உங்களை வயோதிகமாக்கினான் என்பதாக சொல்லி காட்டுறான். இரண்டு பருவங்களிலும் நாம் அறியாமை காலத்தில் இருப்போம். அடுத்தபடியாக நாம் இளமை, அதுக்கப்புறம் வயோதிகமாகிறோம். இந்த இரண்டுக்கும் நடுப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். இந்த இன்றைய கால சமூகம் சென்று கொண்டிருப்பது பல்வேறு விஷயங்கள் சென்று கொண்டிருக்கிறது. தன் வாழ்க்கையை வீணான பொழுதுபோக்குகளை கொண்டும் தன் மன இச்சையை பின்பற்றி இன்றைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இளமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு 5 விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பதாக வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் அம்சம் கபல் ஹம்ஸ் சியாபக கபல் ஆரமி. உங்கள் வயோதிகம் வருவதற்கு முன்பால் உங்கள் வாலிபத்தை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அடுத்து சொல்லும்போது வசீகத்திய கபல சமமி, உங்களுக்கு நோய்வாய்ப்படுவதற்கு முன்பதாக உங்கள் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் வேலையில் ஈடுபடுவதற்கு முன்பதாக உங்கள் வீணான நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்பாக உங்கள் செல்வத்தை உங்கள் பணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயங்கள் சொல்லி காட்டுறாங்க. நாம் வயோதிகம் வருவதற்கு முன்பதாக நாம் நினைத்ததெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பருவமாக இந்த வாலிப பருவம் இருக்கு. இன்றைய சமூகம் பல்வேறு விஷயங்கள் வீணான விஷயங்களிலும் பைக் போன்ற பல்வேறு விஷயங்கள் என்ன பண்ணுறது, இந்த சமூகம் சுற்றி தெரியுது. இயற்கையாக பெருமக்கள் சொல்லி தெரியுறாங்க. பைக்கில் வேணுன்னே ஒருத்தர் போய் ஆக்சிடென்ட் ஆகி அவன் கண்டமே பைக்கை ஓட்டி போனா அது தற்கொலைக்கு சமம் என்பதாக சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்றனா இல்லையா, உங்கள் கைகளை கொண்டு நீங்களே விளைவை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லும் போது இந்த வாலிபத்தில் அவன் தன்னை அறியாமல் தன் வாலிபம் என்பதே ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லி காட்டுவான். அஷ்யாபு ஷோபத்தும் மினல் ஜுனூன் என்பதாக சொல்லுவான். இந்த வாலிபம் என்பது அது ஒரு பைத்தியக்காரத்தனம். பல்வேறு விஷயங்கள் இதுவும் ஒரு பைத்தியக்காரத்தனம். அவன் மன இச்சையை பின்தொடர்ந்து அவன் பைக்கில் போய் இதே ஒரு விஷயத்தை அடிட்டாய் அதை ஒப்பாதானா அது தற்கொலைக்கு சமம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. நாம் யோசிக்க வேண்டும். இந்த வாலிபத்தை நாம் நினைத்ததெல்லாம் நம் இபாதத் ரீதியாகவும் சரி எல்லா விஷயங்களையும் நாம் செய்வதற்கு ஏற்ற தருணமாக இந்த வாலிபம் இருக்கிறது. இந்த வாலிபத்தை எவ்வாறு கழித்தோம் என்பதை அல்லாஹ்விடத்தில் கட்டாயம் கேள்வி உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லா தஸூலு கதிமா அப்தின் யௌமல் கியாமா. ஒரு அடியானுடைய கால் இந்த இடத்தை விட்டு நகராது. எதுவரைனா அவன் வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தான் என்பதை அல்லாஹ்விடத்தில் கட்டாயம் கேள்வி கேட்கப்படும். நம்முடைய வாலிபத்தை நாம தான் பண்ணுவோம், பெரும்பான்மையான வாலிபத்தை மனசால தான் கழிக்கிறோம். இதற்காக வேண்டிய நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த வாலிபத்தில் நாம் நல்ல அமல்கள் செய்து நாம் பல்வேறு விஷயங்களை நாம் செய்தால் அல்லாஹ்வுடைய நிழலில் இருக்கக்கூடிய நசீபம் நமக்கு கிடைக்கும் என்பதாக சுசாசமாக சொல்லி காட்டாங்க. ஒரு 7 நபர் பற்றி சுசாசம் சொல்லி காட்டாங்க. அந்த மறுமை நாளில் நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ்வுடைய நிழல் ஒரு 7 நபர்களுக்கு இருக்கும் என்பதாக சுசாசம் சொல்லி காட்டாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இமாமுல் ஆதில், நீதமான மனிதன், நீதமான அரசனுக்கு என்ன பண்ணுவோம், அல்லாஹ்வுடைய அந்த நிழலில் அவருக்கு இடம் கிடைக்கும் என்பதாக சொல்லுது. அதை தொடர்ந்து சொல்லப்படுது, எவனொருவன் தன் வாலிபத்தை
இந்த மறுமையில் நிலையில அந்த நாளில் அவனுக்கு நிலை கொடுக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டார். பல்வேறு இமாம்கள் அவருடைய வாழ்க்கை நாம் சஹாபாவுடைய வாழ்க்கையை பார்த்தா தெரியும். 17 வயசு அப்படின்பாங்க, அவங்க போருக்கு போயிருப்பாங்க. அதே மாதிரி இமாமுடைய வாழ்க்கை அப்படிதான். ஷாஃபி இமாம் சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க சொல்லப்படுது, அவங்க என்ன பண்றாங்க, நான் 7 வயதாக இருக்கும்போது என்ன பண்றானே குர்ஆனை மனனம் செய்தேன் என்பதாக சொல்லி காட்டார். 7 வயதுல வாலி வயசு கூட கிடையாது. ஆனா இமாம்களுடைய வாழ்க்கை அவ்வாறு அவர்கள் பேணிக்கையாக வாழ்ந்திருக்கிறார். நமக்கும் இப்போ வாழ்க்கை பருவத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நல்லபடி வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் எல்லா விதமான நல்வழியும் தேடக்கூடிய நபர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உள்ள நபர்களாக வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.